அனைவருக்கும் வணக்கம். நான் போலி ரோசரி மெட்ரிக் பள்ளியோட இன்சார்ஜ் மேமாக இருக்கேன். இன்னைக்கு வந்து உலக புவி நாள். இந்த நாளோட முக்கியத்துவம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பூமி தான் நம்மளுடைய உயிர் மூச்சு அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். அப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா வருங்காலங்களில் நம்ம எதிர்கால சந்ததிக்கு என்ன விட்டுட்டு போகிறோன்னு தெரியல. நம்மலாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தப்ப நிறைய மரங்கள்ல பார்த்தோம். இப்போ எல்லாமே வெட்டிட்டோம். அப்போ இந்த பூமியில் மழை இல்லாமல் ரொம்ப சூடு, அதிக வெப்பம், இந்த கால மாற்றங்கள் நிறைய வந்துருக்கு. அதனால நிறைய வெயில், அதே மாதிரி மழை பெஞ்சாலும் அழிவு. அப்போ இந்த கால சூழ்நிலை சரியாகணும் அப்படின்னா வருங்கால முறையினர் முன்னுக்கு வரணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு மரமாவது நட்டு வளர்க்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட எதிர்காலம் இயற்கையில் மட்டும் இல்லை, நம்ம கொடுக்குற கல்வியிலையும் தான் இருக்குது. அப்போ அந்த கல்வி முறை கரெக்டாக இருக்குது. பட் அவங்களுக்கு எந்தெந்த குழந்தைங்க எந்தெந்த வழியில் போகணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. நாங்கள் இந்த கருமத்தம்பட்டி பகுதியில் இந்த விழிப்புணர்வை கொடுக்கறதுக்கு உண்டான காரணம் முக்கியமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய குழந்தைங்க இருக்காங்க. பட் அவங்களுக்கு உண்டான கைடன்ஸ் கிடைக்கல. அப்போ அந்த கைடன்ஸ் கொடுத்து அந்த குழந்தைங்கள நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்கள் ஜேஎம்சிஏ, அதாவது ஜெசினஸ் கோச்சிங் அகாடமி அப்படின்ற ஒரு அகாடமி ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு உறுதுணையாக ஹரி கண் மருத்துவமனை மற்றும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அவங்களோட எம்டி மேடம் கவிதா மேடம் அவங்க எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அதனால் இந்த நிகழ்வு எல்லா மக்கள்கிட்டையும் சென்றடையணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கவிதா. நான் ஹரி கண் மருத்துவமனையோட எம்டிங்க. இன்னைக்கு நாங்களும் ஜேஎம்சி அகாடமியும் ஒன்று சேர்ந்து உலக புவி நாள் அதை முன்னு கொண்டு வரணும், அது எல்லாத்துக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு நீர்மோர் பந்தலை தொடங்கி வைக்கிறோம். இன்னைக்கும் நாளைக்கும், அதாவது 22 ஏப்ரல் 2025, 23 ஏப்ரல் 2025 நடக்க போகுதுங்க. இது எதுக்காகனா நம்ம ஒரு கண் இல்லைன்னா இந்த உலகத்தை பார்க்கவே முடியாது. ஸோ நம்ம மனுஷங்களுக்கு எப்படி ஒரு கண் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி நம்ம எது பண்ணினாலும் பூமி ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம ஒரு பாதுகாக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு ஃபங்க்ஷனை இன்னைக்கு முன்னெடுத்து வச்சு நடத்துகிறோம். எல்லாரும் பேசிக்காக ஒரு குப்பையை எல்லா இடத்துலையும் போடாமல் இருந்தாவே, பிளாஸ்டிக்கோ இல்லை ஒவ்வொரு மக்கும் குப்பையை சீடு அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போடலாம். போகிற இடத்துல எல்லாம் காரில் போகும்போது